அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி கைமா உருண்டையும் அதோட குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். வறுக்கிறதுக்கு ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாய், தயிர் 1 கப்பு, தேங்காய், பிஸ்தா, முந்திரி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை நுணுக்கி வச்சுருக்கோம். சோம்பு, கல்பாசி கொஞ்சம், பிரிஞ்சலை, ஏலக்காய், பட்டை கொஞ்சம், அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. வதக்கி அரைக்கிறதுக்கு என்னன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், பெரிய வெங்காயம், மிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கி அரைக்க போகிறோம். கொத்தமல்லி, புதினாவும் நீங்கள் வதக்கிறதுலேயும் போடலாம், நம்ம பொடியாக கட் பண்ணியும் போடலாம். நீங்கள் கட் பண்ணி தான் போட போகிறோம். பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகா கலர் இருக்கும், காரம் இருக்காது. அதுக்கு தான் பச்சை மிளகா போடுறோம். 2 பச்சை மிளகா காரத்துக்காண்டி போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் மட்டுமே செய்யலாம், இல்லை பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். ரெண்டுமே போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். எல்லாமே ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வறுத்தா போதும். நீங்கள் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம், ஆனால் இப்படி போடும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம், எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 3/4 பதம், கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அப்படி வதக்குனா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறனால கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே அதிகமாக போட்டிருக்கோம். பாருங்கள். இப்போ நம்ம கோலா உருண்டைக்கு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 வரமிளகாயை பிச்சு போட்டிருக்கோம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம ஒரு 2 சுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஏன்னா கறி போட்டு அரைக்கும்போது அரைஞ்சிரும். பாருங்கள். இப்போ நம்ம கைமாலாம் கொத்தி வாங்கலை, ஏன்னா அது கழுவுறப்ப அதோடய சத்தெல்லாம் போயிடும். அதனால் இந்த மாதிரி முழுசாக வாங்கி நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான், பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு. இப்போ இதில் உள்ள கொஞ்சோன்னு வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வதக்கியிருக்கோம், அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு, இது ஆறட்டும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. உருண்டைக்கு தேவையான பொருளை அரைச்சாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு அளவு இல்லை, அது நல்லா உடையாமல் உருண்டை எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இப்போ மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது எதுவுமே காரம் இருக்காது இந்த குழம்பு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கலாம், காரமே இருக்காது. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா நறுக்கி போட்டுக்கலாம். நீங்கள் அதிலே கூட போட்டு அரைக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே வதக்கினனால இது கொஞ்சம் நறுக்கி தான் போட்டிருக்கோம்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தான் பிணையிறோம். இது கையில் பிணைஞ்சால் தான் நல்லா எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்று சேரும். இது வந்து ஒரு உருண்டை கூட உடையாது, நல்லாயிருக்கும். நம்ம இதில் தண்ணியே யூஸ் பண்ணலை. கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிணைஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பிடிக்கிறப்ப பிசு பிசுன்னு இருக்காது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுது. இதில் கடலை மாவு கூட போடுவாங்க. ஆனால் பொட்டுக்கடலை மாவும் நல்லா சத்தாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நுணுக்கி டப்பாவில் வச்சுக்கலாம், நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஓயாமல் இதை நுணுக்கிறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் நுணுக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம், உருண்டை மாதிரியும் போடலாம். இன்றைக்கி உருண்டை மாதிரி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு இப்படி நல்லா பிடிக்க வர்ற அளவுக்கு திக்னஸ்ஸு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பொட்டுக்கடலை மாவு வந்து கலந்துக்கங்க. இது வந்து 1/4 கிலோவுக்கு மேலேயே இந்த கறி இருக்கும், அதனால் இந்த அளவு பொட்டுக்கடலை வந்து சரியாக இருக்கும். ஒரு 100-150 பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கு இப்போ நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். இது கோல்டு வின்னரில் பொரித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் வந்து அது நுரைச்சி மேலே நுரையாக வந்துட்டுருக்கும். நல்லெண்ணெயிலையும் பொரிப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி கோல்டு வின்னரில் பொரிக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட உடையலை பாருங்கள். அப்படி நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவு மட்டும் நம்ம சரியான அளவில் டேஸ்ட்டும் இருக்கணும், நம்ம பொரிக்கும்போது அது நல்லா உடையாமல் வரணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து அளவு சொன்னோம்னா கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா திரும்பவும் நம்ம நுணுக்கிட்டு இருக்கணும். அதனால் அதிகமாக நுணுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவு நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அந்த மிச்சம் இதை நம்ம சட்னி அரைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை, எப்படி வருது பாருங்கள். நம்ம அந்த கைமா வந்து நம்ம பிணையிறதுல தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் குழம்புல போடாட்டி இந்த உருண்டையை அப்படியே வந்து கொஞ்சம் முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, பச்சை முட்டை அதில் டிக் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லா வெளியே வந்து இன்னும் நல்லா மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ குழம்புல தான் போட போகிறோம், அதனால் வேறு எதுவும் போடலை. நீங்கள் அப்படியே உருண்டையாக சாப்பிட்றா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செய்து காட்டணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன்லேயும் செய்யலாம் இந்த மாதிரி.
சூரை மீன் இந்த மாதிரி மீனுங்கள்லாம் கிடச்சா அதுலேயும் இதே போல் செய்யலாம். பாருங்கள், அவ்வளோதான், வெந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட உருண்டை பிரியலை. அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு இவ்வளோ தான் அளவு போடணும்னு நம்ம போடாமல் எவ்வளோ நம்மளுக்கு அந்த கோட்டை ஆகுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பைசஸை போட்டுக்கலாம். அதே எண்ணெயில் தான் போடுறோம். நம்ம கோலா உருண்டை பொரிச்ச எண்ணெய் தானே, அதனால் அதிலே போட்டாச்சு. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு சின்னதாக உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கனால இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வெங்காயம் தக்காளி எதுவும் போட்டு வதக்கணும்னு இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பொருள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேலை ரொம்ப சிம்பிளானது. நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட போனோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இந்த சமையல். ஆனால் பொருளுங்க பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து செட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும். மற்றபடி அடுப்புக்கிட்ட போயிட்டோம்னா டக்குன்னு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொருள் போட்டுக்கோங்க. இது ப்ரெஸ் க்ரீம் ஊற்றினா நல்லாயிருக்கும். இது மட்டன் கோப்தா. இது ப்ரெஸ் க்ரீம் இல்லாதனால தயிர், முந்திரி, பிஸ்தா, கொஞ்சம் இளம் தேங்காய் சில்லு, ரொம்ப முத்துன தேங்காய் போடக்கூடாது, ரொம்ப இலசான தேங்காய், அந்த ஓடு இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். க்ரீம் மாட்டம் இருக்கும் நல்லா. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு தனி மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். எல்லாமே நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா காரம் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கோம். அந்த மிளகாயில் காரம் அவ்வளோக்கா இருக்காது, லைட்டு காரம் தான் இருக்கும், கலர் மட்டும்தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். பொருள்கள் தான் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் மற்றபடி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்றா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோலா உருண்டையை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், நம்ம க்ரீம் மாட்டமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ் க்ரீமு எப்போவும் நம்மகிட்ட இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். கப்பு தயிர் தான் ஊற்றணும், லூஸில் இந்த பாக்கெட்டுங்களில் உள்ள தயிர் ஊற்றக்கூடாது, புளிச்சு கிடக்கும். நம்ம இந்த கட்ஸு இந்த மாதிரி தயிருங்க ஊற்றுனோம்னா அப்படியே க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள், நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்தா கூட அது திக்காயிரும். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சிக்கலாம். ஏன்னா தயிரும் புளிக்காது, தக்காளியும் புளிக்காது, அதனால் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு லெமன், சின்ன லெமனில் 1 புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி புதினா போட்டுக்கிட்டோம். நீங்கள் இதை நம்ம வதக்கும்போது அரைச்சி போட்டோமே, அது போல் நீங்கள் வதக்கும்போது போட்டு அதோடய அரைச்சிட்டா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும்.
கொஞ்சம் ஜீனி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டது போக சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி இதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து இது வந்து கொஞ்சம் ஜீனி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்.